எத்தனை பேர் இந்த யூபோரியா மூவி பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்க்காதவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, உடஞ்ச ஒரு பெண்மணி எப்படி லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு விமன் இருப்பாங்க, அவங்கள மென்ஸ் வந்து கேங்காக வந்து ரேப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பெண் அப்படியே உடஞ்சி உட்காந்துராம அந்த விஷயத்த வீட்லேயே சொல்கிறா, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொல்கிறா, அவங்களுக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துட்றா. பை பேட் லக் அவங்களாம் மைனர்ன்றதுனால தண்டனை வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இவ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி யூபிஎஸ்சி சிவில் சர்வெண்ட்டாகவும் ஆகிடுவாங்க. அந்த ரேப் பண்ண கேங்கில் இருந்த ஒரு பையனும் யூபிஎஸ்சி முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக வருவான். அப்போ இன்டர்வியூ பண்ணுறது வேறு யாரும் இல்லை, இவனால் ரேப் பண்ணப்பட்ட அந்த விமன் தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க நினச்சிருந்தா இவனை என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். பட் ஷீ கான்ட் டூ தட். இவங்க மைண்டில் என்ன இருக்கும்னா, அவங்கவுங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கணும். கொஷின் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணிட்டா அப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு உட்காந்துருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அழுதுகிட்டே ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணுவான். தட் டைம் ஷீ ரியலைஸ் தட் ஹீ ஹேட் ஃபைனலி அண்டர்ஸ்டுட் ஹீஸ் மிஸ்டேக் ஆல்சோ அப்படின்னு. ஃபைனலி அந்த விமன் அவனுக்கு சைன் பண்ணியோ அப்ரூவ் பண்ணியோ ஆல் த பெஸ்ட் சொல்லி அமுச்சிருவாங்க. அந்த பையன் அதே மாதிரி அழுதுகிட்டே போய் அவங்க அம்மா காலில் விழுவான். அப்பயும் அழுவான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்புன்னு தெரிஞ்சதை வெளியே சொல்லியும் கரெக்டுன்னு தெரிஞ்சதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் அந்த விமன் அந்த இடத்துல இன்னைக்கு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.